ஸ்ரீ ரேவா காண்டம் 97ஆம் அத்தியாயம். வியாச தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின் ஒருவன் சிறந்த வியாச தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அரசனே, அது மனிதர்களுக்கு கிடைப்பதற்கு அரிதான ஒன்றாகும். அது புண்ணியம் அளிக்கக்கூடியது. மேலும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடைப்பட்ட ஆகாய வெளியில் அது அமைந்துள்ளது. யுதிஷ்டிர மன்னர் கூறினார், அந்த வியாச தீர்த்தம் ஏன் ஆகாய வெளியில் நிலை பெற்றுள்ளது? இதனை சுருக்கமாக எடுத்துரைப்பீராக. விரிவான விளக்கங்களை தவிர்த்து விடுங்கள். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், நன்று நன்று. வலிமைமிக்க கரங்களை உடையவனே, நீ நல்லோர்களுக்கு பிரியமானவன், மேலும் மிகுந்த பக்தி உடையவனும் ஆவாய். குந்தியின் மைந்தனே, நீ உனது கடமைகளை செவ்வனே ஆற்றுபவன், மேலும் தீர்த்த யாத்திரைகளின் மீது மிகுந்த மதிப்பும் ஆர்வமும் கொண்டவன். அரசனே, வியாச தீர்த்தம் அனைத்து உயிரினங்களுக்கும் அணுகுவதற்கு ஏறக்குறைய இயலாத ஒன்றாகும். இளவரசனே, முதுமையால் பீடிக்கப்பட்டு நான் இப்போது தளர்வுற்றவனாகிவிட்டேன். எனது விழிப்புணர்வை இழந்து என் மனம் நிலை குலைந்து நினைவாற்றல் அற்றதாகிவிட்டது. இந்த மாபெரும் இரகசியமான தீர்த்தத்தை குறித்து நான் இதுவரை எவருக்கும் வெளிப்படுத்தியதில்லை. பேரரசனே, அந்த பகுதிக்குள் கலியுகம் நுழைய இயலாது. ஏனெனில் அது வியாசமா முனிவர் இளைப்பாறும் இடமாகும். ரேவா நதியின் செயல்பாட்டின் காரணமாகவே அது ஆகாய வெளியில் நிலை பெற்றது. ரேவா நதியின் சிறப்புகளை போற்றி புகழ்வதற்கு படைப்பு கடவுளான விரிஞ்சி பிரம்மதேவர் கூட இயலாதவனாக இருக்கிறார். அப்படி இருக்க ரேவா நதியின் ஒப்பற்ற பெருமையை என்னால் எவ்வாறு முழுமையாக அறிய இயலும்? ஆகவே வியாச தீர்த்தத்தின் பெருமைகளில் ஒரு சிறு பகுதியை மட்டும் நான் இப்போது எடுத்துரைக்கிறேன். கலியுகமாகிய இக்காலத்தில் இங்கு அதற்கான நேரடியான உறுதியான சான்றுகள் காணப்படுகின்றன. அந்த பயங்கரமான திரிசூலத்தின் எல்லைக்கு அப்பால் எந்த பறவையும் பறந்து செல்வதில்லை. இளவரசனே, அந்த தீர்த்தம் அமைந்துள்ள பகுதியை குறித்து நான் இப்போது சுருக்கமாக கூறுகிறேன். முற்காலத்தில் அரசனே, பராசரர் எனும் பெயருடைய ஒரு மதிப்பிற்குரிய முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் கங்கை நதியின் நீரில் நின்று மிகுந்த நற்பயன்களை அளிக்கக்கூடிய ஒரு கடுமையான தவத்தை மேற்கொண்டார். அவர் கங்கை நதியின் நீருக்குள் இறங்கி தனது சுவாசத்தை அடக்கியவாறு அங்கேயே தங்கியிருந்தார். 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததும் அவர் நீருக்குள்ளிருந்து வெளியே வந்தார். பிச்சை ஏந்தியவாறு அவர் கிராமத்தை சுற்றி திரிந்தார். ஓரிடத்தில் அவர் ஒரு படகை கண்டார். அப்படகில் மிகவும் எழில்மிக்க ஒரு பெண்ணையும் அவர் கண்டார். அவளை கண்டதும் அவள் மையலால் அவர் ஈர்க்கப்பட்டார். அதனால் அவளிடம் இனிமையாக உரையாடினார். படகில் அமர்ந்திருக்கும் மங்கியே, நீ என் மனதை அலைக்கழிக்கின்றாய். மான் போன்ற விழிகளை உடையவளே, ஆற்றங்கரையில் நிற்கும் நீ யார்? என்னை ஆற்றின் மறுகரைக்கு அழைத்து செல்வாயாக. அவர் இவ்வாறு வினவியதும் அந்த பெண் அந்த சிறந்த முனிவரை பணிந்து வணங்கினாள். அவர் மையலால் மயங்கி இருப்பதை கண்டவள் தன்னை குறித்த விவரங்களை அவரிடம் கூறினாள். நான் ஒரு மீனவ குடும்பத்தில் பணிபுரியும் ஓர் அடிமை பெண். சிறந்த அந்தணரே, நான் இன்னும் கன்னியாகவே உள்ளேன். பெருமதிப்பிற்குரியவரே, இந்த படகை கவனித்து கொள்ளுமாறு என் எஜமானரால் நான் பணிக்கப்பட்டுள்ளேன். என்னை குறித்த முழு விவரங்களையும் நான் தங்களுக்கு வெளிப்படுத்திவிட்டேன் என்பதனை தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவள் இவ்வாறு கூறியதும் அவர் சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்த பின்னர் பின்வருமாறு கூறினார். பராசர முனிவர் கூறினார், அழகிய மங்கையே, இஞ்ஞானத்தினால் அகக்கண்ணால் உன் பிறப்பு விவரங்களை நான் அறிந்து கொண்டேன். நீ ஒரு மீனவனின் மகள் அல்ல. அழகிய பெண்ணே, நீ ஒரு மன்னனின் மகளாவாய். அந்த பெண் கூறினாள், அந்தணரே, என் தந்தை யார்? அதை எனக்கு கூறுங்கள். யாருடைய கருவில் நான் பிறந்தேன்? எந்த குலத்தில் நான் தோன்றினேன்? நான் ஒரு மீனவனின் மகளாக அறியப்படும் நிலை எவ்வாறு ஏற்பட்டது? பராசரர் கூறினார், நீ கேட்ட வினாக்கள் அனைத்திற்கும் நான் விடையளிக்கிறேன். சந்திர குலத்திற்கே ஓர் அணிகலனாக திகழ்ந்த பசு எனும் பெயருடைய ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தார். அழகிய மங்கையே, அவர் ஜம்பு தீவு முழுவதற்கும் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார். தன் பகைவர்களின் உள்ளங்களில் அவர் பெரும் அச்சத்தை விதைத்தார். அவருக்கு 700 மனைவியரும் 1000 புதல்வர்களும் இருந்தனர். அவன் தன் மக்களை அறநெறி வழுவாமல் காத்து வந்தான். மக்கள் அவனை எப்போதும் ஒரு தெய்வத்தை போலவே போற்றி மதித்தனர். ஷீரத்தீவில் திருப்பார்கடலில் வசித்து வந்த மிலேச்சர்கள் அநாகரீகர்கள் அவனது மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். தன் புதல்வர்களுடனும் வீரதீர செயல்களுக்கு பெயர் பெற்ற தன்
படை வீரர்களுடனும் இணைந்து அந்த மிலேச்சர்களை வேறறுக்கும் நோக்கத்துடன் அவன் கடலை கடந்து சென்றான். வசு மன்னனுக்கும் அந்த மிலேச்சர்களுக்கும் இடையே போர் மூண்டது. மான் போன்ற விழிகளை உடையவளே, மிலேச்சர்களின் பெரும் படையனைத்தும் வசுவால் வெற்றி கொள்ளப்பட்டு திரை செலுத்துமாறு பணிக்கப்பட்டது. அப்படையின் புதல்வர்கள், வாகனங்கள் மற்றும் போர் வீரர்கள் என அனைத்தும் முழுமையாக அடக்கி ஆளப்பட்டன. அம்மன்னனின் பட்டத்து ராணியாக திகழ்ந்தவளே உன் தாயாவாள். மான் போன்ற விழிகளை உடையவளே, மன்னர் வெளியூர் சென்றிருந்த சமயத்தில் அவளுக்கு மாதவிடாய் ஏற்பட்டது. பொதுவாகவே பெண்களிடத்தில் மையல் உணர்வு எக்காலத்தில் அளவற்றதாகவே இருக்கும். அதிலும் குறிப்பாக மாதவிடாய் காலங்களில் காமன் தொடுக்கும் மையல் அம்புகளால் அவர்கள் பெரிதும் துளைக்கப்படுகிறார்கள். காமதேவனால் பெரிதும் வருத்தப்பட்ட அந்த ஒளி பொருந்திய விழிகளை உடைய அந்த பெண், நான் இப்போதே மன்னன் வசுவிடம் ஒரு தூதனை அனுப்புவேன் என்று எண்ணினாள். உடனே அத்தூதனை வரவழைத்து, தூதனே, நீ உடனடியாக மன்னனிடம் செல்வாயாக என்று கட்டளையிட்டாள். அதற்கு அந்த தூதன் பின்வருமாறு கூறினான். பகைவர்களை தண்டிக்கும் மன்னன் வசு ஆற்றின் மறுகரைக்கு சென்று விட்டார். ஒளி பொருந்திய விழிகளை உடைய பெண்ணை, படகுகள் ஏதுமின்றி அங்கே செல்வது இயலாத காரியம். ஏனெனில் படகுகள் அனைத்தும் ஏற்கனவே ஆற்றின் மறுகரைக்கு கொண்டு செல்லப்பட்டன. மையல் உணர்வால் வாடிய அந்த அரசி தூதுவனின் சொற்களை கேட்டு மேலும் பெரிதும் வருந்தினாள். அவளது தோழி அவளிடம், ஏன் நீ கவலை கொள்கிறாய்? உன் மனநிலையை சரியாக எடுத்துரைக்கும் உன் சொந்த கடிதத்தை ஒரு தூது கிளி மூலம் அனுப்பி வைக்கலாமே. அழகிய மங்கையே, பறவைகளால் கடலையும் கடந்து செல்ல இயலும் அல்லவா என்று கூறினாள். தோழியின் அச்சொற்களை கேட்டதும் அரசி மீண்டும் மன அமைதி பெற்றாள். மன்னனே, உடனே ஒரு கணக்கர் எழுத்தர் வரவழைக்கப்பட்டு அவருக்கு இவ்வாறு கட்டளையிடப்பட்டது. என் ஆணையின்படி இந்த கடிதத்தை எழுதுவீராக. மன்னர் வசுவே, தாங்கள் இல்லாமல் தேவி சத்யபாமையால் உயிர் வாழ்வது இயலாத காரியமாகும். அவளுக்கு மாதவிடாய் காலமும் தொடங்கிவிட்டது. கணக்கரே, இந்த கடிதத்தை உடனே எழுதுவீராக. கணக்கர் ஒரு பூர்ஜ மர இலையில் அக்கடிதத்தை முறைப்படி எழுதி முடித்ததும் கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த அந்த தூது கிளி உடனடியாக அருகில் கொண்டு வரப்பட்டது. தேவி சத்யபாமை அக்கிளியிடம் இவ்வாறு கூறினாள். இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு விரைவாக சென்று மன்னர் வசுவின் திருமுன் சமர்ப்பிப்பாயாக. பராசரர் தொடர்ந்து கூறலானார். அக்கிளி பணிவுடன் தலைவணங்கி அந்த சிறந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு வானில் உயர்ந்து பறந்தது. ஆகாய வெளியினூடே விரைந்து சென்றது. மன்னனே, வெகு விரைவில் அக்கிளி மன்னர் வசுவின் இருப்பிடத்தை அடைந்தது. அந்த கிளி அந்த கடிதத்தை கீழே போட்டதும் மன்னர் அதை தன் கரத்தால் எடுத்து படித்து அது சத்யபாமாவால் அனுப்பப்பட்டது என்பதை புரிந்து கொண்டார். அக்கடிதத்தின் உட்கருத்தை ஆழ்ந்து சிந்தித்த மன்னர் என்றும் வற்றாத தன் வீரியமிக்க விந்தணுவை சுரக்கச் செய்து அதை ஒரு குழாயினுள் இட்டு அடைத்தார். அதனுடன் இதனை எடுத்து சென்று அரசியிடம் செல்வாயாக என்று எழுதப்பட்ட ஒரு மறுமொழி கடிதத்தையும் சேர்த்து அக்கிளியிடம் ஒப்படைத்தார். அக்கிளியானது அந்த விந்தணு அடங்கிய குழாயை பெற்றுக்கொண்டு மன்னருக்கு பணிவுடன் வணக்கம் செலுத்திவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றது. அக்கிளி கடலுக்கு மேலே பறந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு பருந்து அல்லது வல்லூறு அதனை கண்ணுற்றது. அக்கிளியிடம் ஏதோ இறைச்சி துண்டு இருப்பதாக எண்ணிய அந்த பருந்து அதன் மீது பாய்ந்து தாக்கியது. பரதகுல தோன்றலே, அந்த பருந்து தன் கூரிய அலகால் கொத்தி அக்கிளியை கொன்று வீழ்த்தியது. அக்கிளி மயங்கி சரிந்த போது மன்னரின் அந்த வீரியமிக்க விந்தணு கடலில் நீரில் விழுந்தது. மன்னர் வசுவின் அந்த விந்தணுவை ஒரு மீன் விழுங்கிவிட்டது. அழகிய மங்கையே, அந்த மீனின் கருப்பையினுள் ஒரு பெண் குழந்தை தோன்றியது. அந்த மீனை மீனவர்கள் சிலர் பிடித்து தங்கள் இல்லத்திற்கு எடுத்து சென்றனர். சிறந்த மங்கையே, அந்த மீனை அவர்கள் அறுத்து திறந்தபோது அதனுள் நீ காணப்பட்டாய். நீ நிலவை போன்ற ஒளியுடனும் சூரியனை போன்ற கண்ணை பறிக்கும் பேரொளியுடனும் அங்கே திகழ்ந்தாய். உன்னை கண்டதும் கங்கை நதிக்கரையில் இருந்த மீனவர்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். மகிழ்ச்சி பொங்கிய அம்மக்கள் அனைவரும் மீனவர் தலைவனின் இருப்பிடம் சென்று, இதோ ஒரு இரத்தினம் போன்ற சிறுமி இருக்கிறார், இவளை தாங்கள் ஏற்றுக்கொண்டு வளர்க்க வேண்டும், இவள் மிகுந்த பேரொளி கொண்டவள் என்று கூறினர். அவருக்கு சொந்த சந்ததி ஏதும் இல்லாததால் அந்த மான் போன்ற விழிகளை உடைய சிறுமியை அவர் தத்தெடுத்து கொண்டார். அவர் தன் மனைவியிடம், மான் விழியாளே, அழகியே, இந்த சிறுமியை நீயே எடுத்து வளர்ப்பாயாக என்று கூறினார்.
மார்க்கண்டேய முனிவர் கூறினார். பின்னர் படகோட்டி சிறுமியான அவள் பராசர முனிவரின் வார்த்தைகளை சிந்தித்து, சரிதான் பிரியமான அந்தணரே, என்னிடமிருந்து மீனின் நாற்றம் வீசுகிறதே என்று கூறினாள். இவ்வாறு கூறிய பின்னர் மன்னரே அவள் தன்னை அவருக்கு அர்ப்பணிக்க சம்மதித்தாள். அப்பொழுது அந்த முனிவர் தனது யோக சக்தியின் துணையால் அச்சிறுமியை திவ்யமான நறுமணம் கமழ்பவளாக மாற்றினார். அதே யோக சக்தியால் அவர் ஒரு தீயை மூட்டி அதனை வலம் வந்து மிகுந்த அன்புடன் அந்த சிறுமியை முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். பின்னர் அந்த முனிவர் படகிற்குள்ளேயே அந்த சிறுமியின் காம உணர்வை தூண்டும் இடங்களில் தீண்டத் தொடங்கினார். அந்த அந்தணர் தன்னிடம் இன்பம் துய்க்க மிகுந்த ஆவல் கொண்டிருப்பதை அறிந்த அந்த சிறுமி தர்மபுத்திரனே அச்சம் கொண்டாள். அவள் புன்னகைத்து கொண்டே அவரிடம், நாதரே, ஞானவானே, மக்கள் அனைவரும் காணும் இச்சபையில் கிராமப்புறத்து எளிய மக்கள் செய்யும் செயலை செய்ய தாங்கள் முற்படுகிறீர்களே, தங்களுக்கு சிறிதும் வெட்கமாக இல்லையா என்று வினவினாள். அப்பொழுது அந்த முனிவர் சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்து தன் இதயத்தில் தாமசி மாயையை, இருள் சூழ் மாயையை நினைவு கூர்ந்தார். அந்த இருள் சூழ் மாயை அங்கு வந்துற்றதும் அசையும் மற்றும் அசையாத பொருட்கள் அடங்கிய இவ்வுலகம் முழுவதும் அந்த மாயையால் சூழப்பட்டு மறைந்து போனது. அதை கண்ட அந்த சிறுமி முதலில் திகைத்தாள். பின்னர் மிகுந்த வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தாள். நீண்ட காலமாக பிரம்மச்சரிய விரதத்தின் கட்டுப்பாடுகளால் வாடியிருந்த அந்த முனிவர் ஒரு பெண்ணின் துணையால் கிடைக்கும் இன்பத்தை அடைந்து களிப்புடன் அவளுடன் கூடி மகிழ்ந்தார். உடனே அச்சிறுமி கருவுற்றதன் பாரத்தால் பீடிக்கப்பட்டு விரைவிலேயே ஓர் ஆண்மகனை பெற்றெடுத்தாள். அவன் கரத்தில் ஒரு கோலை, ஒரு தண்டை ஏந்தியவனாகவும் சடைமுடியை உடையவனாகவும் இருந்தான். அவன் அமைதி நிறைந்தவனாகவும் கரத்தில் ஒரு கமண்டலத்தை, நீர் குடுவையை ஏந்தியவனாகவும் விளங்கினான். அவனது இடுப்பில் ஒரு அரைஞான் கயிறு அணி செய்யப்பட்டிருந்தது. தோளில் ஒரு மேலாடை தவழ்ந்தது. காண்பதற்கு அவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயையால் சிறிதும் பாதிக்கப்படாதவனாக தோன்றினான். குந்தியின் மைந்தனை, தன் சொந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த சிறுவனை கண்டதும் அந்த பெண் ஐயமும் அச்சமும் கொண்டாள். உடல் நடுங்க அவள் அந்த முனிவரிடம் அடைக்கலம் புகுந்து இவ்வாறு வேண்டினாள். சிறந்த முனிவரே, இடுப்பில் கௌபீனமும் மேலான அரைஞான் கயிறும் அணிந்து கரத்தில் தண்டமேந்தி சடைமுடி தரித்து மேலாடையால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் என் அற்புத மகனை காப்பாற்றுங்கள். தயவு செய்து அவனை காப்பாற்றுங்கள். பராசர முனிவர் கூறினார், அஞ்சாதே, உன் மகன் பிறந்த பிறகும் நீ கன்னியாகவே இருப்பாய். யோஜனகந்தா, ஒரு யோஜனை தூரம் வரை நறுமணம் வீசுபவள் மற்றும் சத்தியவதி ஆகிய பெயர்களால் நீ அறியப்படுவாய். சாந்தனு என்னும் பெயருடைய ஒரு மன்னன் உனக்கு கணவனாக அமைவான். நீ அவனுக்கு பட்டத்து அரசியாகவும் சந்திர குலத்திற்கே ஒரு மணிமுடியாகவும் விளங்குவாய். குற்றமற்ற பெண்ணே, நீ உன் இருப்பிடத்திற்கே திரும்பி சென்று முன்பிருந்தபடியே அங்கு வாழ்வாயாக. வருந்தாதே, என் ஞானத்தின் ஆற்றலை நீ இங்கே நேரில் கண்டாயல்லவா? மார்க்கண்டேய முனிவர் தொடர்ந்து கூறினார். இவ்வாறு கூறிய பின்னர் அந்த அந்தணர் அங்கிருந்து சென்று விட்டார். அந்த பெண் தன் மகனை அணுகினாள். அவன் மிகுந்த பணிவுடன் குனிந்து வணங்கி பேரன்போடு தன் தாயின் பாதங்களில் பணிந்து வணங்கி இவ்வாறு கூறலானான். அன்னையே, நான் இப்போது கூறப்போகும் வார்த்தைகளுக்காக என்னை தாம் மன்னித்தருள வேண்டும். என் மீது பிரியம் கொள்வாயாக. என் தாயே, நான் இறைவனை திருப்திப்படுத்தும் தவங்களை செய்ய முற்பட போகிறேன். தன் மகனின் இச்சொற்களை கேட்டு மனம் கலங்கி அவள் பின்வரும் வார்த்தைகளை கூறலானாள். யோஜனகந்தா கூறினாள், அன்பு மகனே, இப்போது என்னை விட்டுவிட்டு நீ எங்கேயும் சென்று விடாதே. நான் உன் களங்கமற்ற தாய். உன்னை பிரிந்த காரணத்தினால் ஐயமின்றி நான் விரைவில் உயிர் துறப்பேன். மகனை விட பேரன்பு உடையவர் எவரும் இல்லை. சகோதரனை விட சிறந்த உறவினர் எவரும் இல்லை. வாய்மையை விட சிறந்த அறச்செயல் எவரும் இல்லை. பொய்மையை விட பெரும் பாவம் எவரும் இல்லை. அன்பு மகனே, நீ இன்னும் சிறுபிள்ளையாகவே இருப்பினும் நீயே எனக்கு துணையாக இருப்பாய். எனக்கு கணவன் இல்லை. இப்போது நீயும் என்னை விட்டு சென்றால் எனக்கு மகனும் இல்லாமல் போய்விடுவான். விதியின், கர்மத்தின் விசித்திரமான விளையாட்டை காண்பாய்.
வியாசமா முனிவர் கூறினார், உள்ளுக்குள் வருந்தாதே, நான் கூறியது முற்றிலும் உண்மையே. திவ்ய பெண்ணே, எத்தகைய ஆபத்து நேரிட்டாலும் ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக என்னை நினைவு கூறலாம். அந்த ஆபத்திலிருந்து நான் தம்மை மீட்டெடுப்பேன். எனது செருக்கு மிகுந்த பதிலை பொறுத்தருள்வாயாக. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். இவ்வாறு கூறிவிட்டு வியாசமா முனிவர் அங்கிருந்து சென்றார். அந்த பெண்ணும் தன் இல்லம் திரும்பினாள். திரேதாயுகத்தின் இறுதியிலும் துவாபர யுகத்தின் தொடக்கத்திலும் மன்னனி பராசர முனிவரின் மகனான வியாசமா முனிவர் ஒரு காட்டிற்கு நடுவே தனித்த நிலையில் இருந்தார். தேவேந்திரனை தலைவராக கொண்ட தேவர்கள் வியாசமா முனிவரை குறித்தும், அதாவது அவருடைய சடங்குகள் மற்றும் தீட்சைகள் குறித்தும் சிந்தித்தனர். நாரத மாமுனிவரை பின்வருமாறு கூறினார். இவர் வியாசர் பராசரரின் மைந்தனாவார். கங்கை நதிக்கரையில் வாழ்ந்த ஒரு மீனவ பெண்ணுக்கு இவர் மகனாக பிறந்தார். இவர் சிறந்த ஆன்மீக ஞானம் பெற்றவர். பின்னர் நாரதரின் அறிவுறுத்தலின் பேரில் சிறந்த தேவர்களும் அங்கு வந்தனர். ஸ்ரீ ராமபிரான், பிதாமகர் பிரம்மதேவர் மற்றும் தேவேந்திரன் ஆகியோர் முனிவர் கூட்டங்களால் சூழப்பட்டிருந்தனர். அங்கிருந்த அனைவருக்கும் தனித்தனியாக இருக்கைகள் அளிக்கப்பட்டன. அவர்கள் அனைவரும் மிக நன்று, மிக நன்று என்று பாராட்டினர். அந்த சிறுவனுக்குரிய கர்ப்பாதானம், கருத்தரிப்பு சடங்கு மற்றும் பிற தீட்சா சடங்குகள் அனைத்தும் பிதாமகரால் பிரம்மதேவரால் நிறைவேற்றப்பட்டன. இவர் ஒரு தீயில் பிறந்தவர் என்பதால் இவருக்கு துவைபாயனர் என்று பெயரிடப்பட்டது. பராசரருக்கு மகனாக பிறந்தவர் என்பதால் இவருக்கு பாராச்சரியன் என்றும் அழைக்கப்பட்டார். இவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஓர் அம்சமாக திகழ்ந்ததால் இவருக்கு கிருஷ்ணன் என்று பெயரிடப்பட்டது. இவர் வேத மந்திரங்களை முறைப்படுத்தி தொகுக்கவித்திருந்ததால் இவருக்கு வியாசர் என்றும் பெயரிடப்பட்டது. பிரம்மா விரிஞ்சி அவருக்கு புனித நீராட்டு சடங்கை செய்வித்தார். முனிவர் கூட்டங்கள் அவரை மீண்டும் மீண்டும் வாழ்த்தின. எல்லா உலகங்களிலும் நீயே வியாசனாவாய் என்று கூறிவிட்டு தேவர்கள் அங்கிருந்து விடை பெற்றனர். ஸ்ரீ கிருஷ்ண துவைபாயனர் தனது புனித யாத்திரையை தொடங்கினார். அவர் கங்கையில் நீராடினார். கேதாரம் மற்றும் புஷ்கரம் ஆகிய தலங்களுக்கு சென்று வழிபட்டார். அதே போல கயை, நைமிஷம், குருக்ஷேத்திரம் மற்றும் சரஸ்வதி நதிக்கரைகளுக்கும் சென்றார். உஜ்ஜயினியில் எழுந்தருளியுள்ள மகாகாலரையும் பிரபாசத்தில் உள்ள சோமநாதரையும் அவர் தரிசித்தார். கடலால் சூழப்பட்ட இப்பூ உலகின் அனைத்து புனித தலங்களிலும் அந்த பெரும் முனிவர் தனது புனித நீராடல் சடங்குகளை நிறைவேற்றினார். இறுதியாக ருத்ரனின் திருமேனியிலிருந்து தோன்றிய அழிவற்றதும் ஒளிமயமானதுமான நர்மதை நதிக்கரையை அவர் அடைந்தார். நர்மதையை தரிசித்ததும் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததுடன் மன அமைதியையும் பெற்றார். நர்மதை நதிக்கரையை அடைந்த அவர் மிக கடுமையான தவத்தை மேற்கொண்டார். கோடை காலத்தில் 5 தீச்சுடர்களுக்கு நடுவே நின்று தவம் புரிந்தார். மழை காலத்தில் வெறும் தரையில் படுத்து கிடந்து தவம் செய்தார். ஹேமந்த இளவேநீர் காலத்திற்கு முந்தைய பருவத்தில் ஈரம் சொட்டும் ஆடையை அணிந்தவாறே நின்று மகேஸ்வரனாரை தியானித்தார். தனது இதய தாமரைக்குள் வீற்றிருக்கும் பரமேஸ்வரனை அவர் ஆழ்ந்து தியானித்தார். வரங்களை வாரி வழங்கும் அந்த ஒளிமயமான இறைவனையும் படைப்பு தொழிலுக்கு காரணமானவரும் எவராலும் பிரிக்க முடியாதவருமான அந்த பரம்பொருளையும் அவர் தியானித்தார். தியானத்தில் முழுமையாக லயித்திருந்த அவர் தினமும் சித்தேஸ்வர லிங்கத்தை பூஜித்து வழிபட்டார். சித்தேஸ்வர லிங்கத்தின் மீதான ஆழ்ந்த பக்தியாலும் தியான யோகத்தின் பேராற்றலாலும் சிவபெருமான் சங்கரனார் கிருஷ்ண துவைபாயனருக்கு நேரில் காட்சியளித்தார். ஈஸ்வரனார் கூறினார், அன்பிற்குரியவரே, உனது தவத்தால் நான் பெரிதும் மகிழ்ந்தேன். உனக்கு விருப்பமான ஒரு சிறந்த வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்வாய். வியாசமாமுனிவர் கூறினார், இறைவா, தாங்கள் என் மீது பிரியங்கொண்டு எனக்கு ஒரு வரமளிக்க திருவுள்ளம் கொண்டிருப்பீர்களாயின் நர்மதை நதிக்கரையில் தாங்கள் எப்போதும் நேரில் காட்சியளிக்க வேண்டும் என்பதே நான் கேட்கும் வரமாகும். உமையவளின் நாயகனே, உமது திருவருளால் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அறியும் ஞானம் எனக்கு கிட்ட வேண்டும். ஈஸ்வரனார் கூறினார், அப்படியே ஆகட்டும். அன்பிற்குரிய மகனே, எனது திருவருளால் நீ கேட்ட வரங்கள் அனைத்தும் ஐயமர உனக்கு கிட்டும்.
உனது ஆழ்ந்த பக்தியால் நான் பெரிதும் ஈர்க்கப்பட்டு விட்டேன். நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ள உனது ஆசிரமத்தில் எனது இருப்பின் 1000ல் ஒரு பாதி பகுதியாக நான் காட்சியளிப்பேன். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் தொடர்ந்து கூறினார். இவ்வாறு கூறிய பின்னர் இறைவனார் சிறந்த கைலாய மலைக்கு எழுந்தருளினார். கிருஷ்ண துவைபாயனர் சாஸ்திர விதிப்படி ஒரு மனைவியை ஏற்றுக்கொண்டார். மேலும் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள நியதிகளுக்கு இணங்க அவர் தன் மனைவியை பேணி பாதுகாத்தார். முன்னதாக புத்திர பேறு இல்லாதிருந்த பராசரரின் மைந்தரான வியாசமா முனிவர் ஒரு புதல்வனை பெற்றெடுத்தார். பிரம்மதேவரும் விரிஞ்சி தேவேந்திரனும் தலைவர்களாக கொண்ட அனைத்து தேவர்களும் ஒன்று சேர்ந்து அக்குழந்தையை வளர்த்து பேணினர். அக்குழந்தை பிறந்த வேளையில் வசிஷ்ட மாமுனிவர் உள்ளிட்ட பல சிறந்த முனிவர்கள் அங்கு வருகை தந்தனர். அதே போன்று தங்கள் தீர்த்த யாத்திரையின் ஒரு பகுதியாக பராசரரை தலைமையாக கொண்ட முனிவர் கூட்டமும் அங்கு வந்தடைந்தது. மனு, அத்திரி, விஷ்ணு, ஹாரிதர், யாக்ஞவல்கர், உசனஸ், ஆங்கிரசர், யமன், ஆபஸ்தம்பர், சம்பர்த்தர், காத்தியாயனர், பிரகஸ்பதி ஆகியோரும் இவர்களுடன் ஆயிரக்கணக்கிலும் லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் நன்னடத்தை கொண்ட எண்ணற்ற முனிவர்களும் தங்கள் சீடர்களுடன் வந்து நர்மதை நதிக்கரையில் முகாமிட்டனர். அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வியாசரின் அந்த சிறந்த ஆசிரமத்திற்கு வருகை தந்தனர். மன்னரே அந்த சிறந்த பிராமணர்களை கண்டதும் அவர்களை வரவேற்கும் முகமாக வியாசமா முனிவர் எழுந்து நின்றார். முதலாவதாக அவர் தன் தந்தையின் திருவடிகளில் பணிந்து வணங்கினார். அதன் பின்னர் மற்ற அனைவரையும் முறைப்படி வணங்கினார். அவர் மிகுந்த பக்தியுடன் அவர்களுக்கு இருக்கைகளை அளித்தார். பின்னர் பாத பூஜைக்கான நீரையும் பாத்தியம் அர்க்கியத்தையும் அவர்களுக்கு சமர்ப்பித்தார். இரு கரங்களையும் கூப்பி வணங்கிய நிலையில் அவர் பின்வரும் வார்த்தைகளை கூறலானார். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. உங்கள் அனைவரின் உரையாடலாலும் நீங்கள் எனக்கு அளித்த மரியாதையாலும் நான் ஆன்மீக நிலையில் மேலும் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளேன். இந்த வனத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து காய்கறிகளையும் பழங்களையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் உங்கள் அனைவருக்கும் நான் படைக்கின்றேன். அவர் அம்மகா முனிவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே வணங்கி அனைவரையும் வரவேற்றார். முனிவர் கிருஷ்ணத்வைபாயனர் மிகுந்த பணிவுடன் தங்களை பணிந்து வணங்குவதை கண்ட அம்மகா முனிவர்கள் அவர் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்தனர். பின்னர் அவர்கள் ஒருவருக்கொருவர் முகத்தை கண்டு கொண்டனர். அதன் பின்னர் அவர்கள் அனைவரும் பராசர முனிவரை நோக்கினர். அந்த சிறந்த முனிவர்கள் அவரிடம், அன்பிற்குரியவரே, கிருஷ்ண துவைபாயனருக்கு பொருத்தமானதொரு மறுமொழி கூறுவீராக என்று கூறினர். அவர்கள் அனைவரும் அவ்வாறு கூறியதும் வணக்கத்திற்குரிய பராசரர் முனிவர்களால் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தை குறித்து தம் மகனான வியாசமா முனிவரிடம் எடுத்துரைத்தார். பராசர முனிவர் கூறினார், முனிவர்களின் விரதத்திற்கு ஏதேனும் இடையூறு நேர்ந்து விடுமோ என்ற அச்சத்தினால் நர்மதை நதியின் தென்கரையில் தாம் அளிக்கும் விருந்தை ஏற்று உட்கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. குறிப்பாக அவர்கள் ஒரு சார்த்த முன்னோர் வழிபாட்டு நிகழ்வில் உணவருந்தவே பெரிதும் விரும்புகின்றனர். வியாசமா முனிவர் கூறினார், தாங்கள் எதை கட்டளை இடுகிறீர்களோ அதையே நான் செய்வேன். தயவு செய்து தாங்கள் சிறிது நேரம் இங்கேயே தங்கியிருங்கள். நான் நர்மதை நதியை கடந்து வழிபட்டு அந்த சிறந்த சடங்கை நிறைவேற்றுகிறேன். மார்க்கண்டேய முனிவர் தொடர்ந்து கூறினார். இவ்வாறு கூறிய வியாசமா முனிவர் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்ட நிலையில் நர்மதை நதியின் கரைக்கு சென்றார். அவர் பின்வரும் பிரார்த்தனை மந்திரத்தை உடனடியாக ஓதத் தொடங்கினார். அரசே, அதனை தாமும் அறிந்து கொள்வீராக. வெற்றி உண்டாகட்டும். வணக்கத்திற்குரிய தேவியே, தமக்கு என் வந்தனங்கள். வரங்களை அருளும் அன்னையே, வெற்றி உண்டாகட்டும். பாவங்களை அழிப்பவளே, பல நன்மைகளை அருள்பவளே, வெற்றி உண்டாகட்டும். சும்பன் மற்றும் நிசும்பன் ஆகியோரின் தலைகளை கரத்தில் ஏந்தியவளே, தேவர்கள் மற்றும் மனிதர்களின் துயரங்களை அளிப்பவளே, உன்னை நான் தலை வணங்குகிறேன். வெற்றி உண்டாகட்டும். நிலவையும் சூரியனையும் விழிகளாக கொண்ட திவ்ய ரூபமே, வெற்றி உண்டாகட்டும். அக்னி தேவனால் முகத்தில் அலங்கரிக்கப்பட்ட சிறந்த திவ்ய ரூபமே, வெற்றி உண்டாகட்டும். பைரவரின் திருமேனியில் ஒன்றிணைந்திருக்கும் பெருந்தேவியே, வெற்றி உண்டாகட்டும். அந்தகாசுரனின் இரத்தத்தை சுண்டச் செய்த திவ்ய ரூபமே, வெற்றி உண்டாகட்டும். கரத்தில் திரிசூலத்தை ஏந்தி மகிஷாசுரனை எருமை வடிவம் கொண்ட அரக்கனை அடக்கியவளே,
தமக்கு வெற்றி உண்டாகட்டும். இந்த உலகம் அனைத்தின் பாவங்களையும் அழிப்பவளே வெற்றி உண்டாகட்டும். ஸ்ரீ ராமபிரானாலும் பிதாமகராலும் பிரம்மதேவராலும் வணங்கப்படும் தேவியே வெற்றி உண்டாகட்டும். சூரியன் மற்றும் தேவேந்திரன் ஆகியோரின் தலைகளால் வணங்கப்படும் திவ்ய ரூபமே வெற்றி உண்டாகட்டும். அன்முகனாராலும் ஆயுதமேந்திய ஈசனாராலும் சிவனாராலும் போற்றப்படும் திவ்ய அன்னையே வெற்றி உண்டாகட்டும். கடலை நோக்கி பாயும் திவ்ய நதியே சம்புமூர்த்தியால் சிவனாரால் போற்றப்படும் திவ்ய பெண்ணே வெற்றி உண்டாகட்டும். துயரங்களையும் வறுமையையும் அளிப்பவளே வெற்றி உண்டாகட்டும். புத்திர பேற்றையும் இல்லற செல்வத்தையும் பெருக்கும் திவ்ய ரூபமே வெற்றி உண்டாகட்டும். அனைத்து வடிவங்களையும் உடல்களையும் ஏற்றுக்கொள்பவளே வெற்றி உண்டாகட்டும். ஸ்வர்க்கத்திற்கு நாகலோகத்திற்கு வழிகாட்டுபவளே, துயரங்களை அளிப்பவளே வெற்றி உண்டாகட்டும். நோய்களை தீர்ப்பவளே, முக்திக்கு காரணமானவளே வெற்றி உண்டாகட்டும். விரும்பிய அனைத்தையும் அருள்பவளே, ஆன்மீக பூரணத்துவத்தை அடைந்தவர்களுக்குள் மிகச் சிறந்தவளே. மார்க்கண்டேய முனிவர் தொடர்ந்து கூறினார். வியாசமா முனிவரால் இயற்றப்பட்ட இந்த துதியை சிவபெருமான் முன்னிலையிலோ அல்லது காமம் கோபம் நீங்கிய தூய உணர்வுகளுடன் தன் இல்லத்திலோ ஒருவர் பாராயணம் செய்தால் வியாசரும் எருதை வாகனமாக கொண்ட சிவனாரும் அவர் மீது பெரிதும் மகிழ்வார். திவ்ய நதியான நர்மதையும் அவர் மீது மகிழ்வாள். அவளே அனைத்து பாவங்களையும் அழிப்பவளாவாள். இவ்வுலகில் எவரொருவர் நர்மதை நதியை போற்றி துதிக்கின்றாரோ அவர் ஒருபோதும் யமதர்மராஜனின் பார்வைக்கு ஆளாக மாட்டார். தேவியே, உனது நற்பண்புகளை போற்றி புகழ்வதில் பிரம்மதேவனும் பிதாமகனாரும் கூட திணறி போவார். நர்மதை நதியே, உனது திருவுருவத்தை எவ்விதம் போற்றுவது என்று வாக்குக்கு அதிபதியான பிரகஸ்பதிக்கும் வாக்பதிக்கும் கூட தெரியவில்லை. அப்படி இருக்க திவ்ய நதியே, உனது நற்பண்புகளை முழுமையாக புரிந்து கொள்ள நான் எவ்விதம் முயல வேண்டும்? இவற்றை கேட்டறிந்த திவ்ய நதியான நர்மதை நதி வியாசமா முனிவரின் வாக்கு, மனம் மற்றும் உடல் ஆகிய மூன்றிலும் நிலவிய தூய்மையை உணர்ந்து அவர் மீது பெரிதும் மகிழ்ந்தாள். பின்னர் அவர் பின்வருமாறு கூறினாள். வியாசரே, பெருந்தவ முனிவரே, தமது வாய்மையான சொற்களை கேட்டு நான் பெரிதும் அகமகிழ்ந்தேன். தாம் ஏதேனும் ஒரு வரத்தை பெற விரும்பினால் நான் அதை முழுமையாக தமக்கு அருள்கிறேன். வியாசமா முனிவர் கூறினார். திவ்ய தேவியே, நீர் என் மீது மகிழ்ந்திருந்து எனக்கு ஒரு வரம் அருள வேண்டுமென்று விரும்பினால் உமது வடகரையில் தங்கியிருக்கும் முனிவர்களுக்கு தாம் விருந்தோம்பல் அளிப்பதே தமக்கு பொருத்தமான கடமையாகும். நர்மதை நதி கூறினாள். வியாசமா முனிவரே, தாம் கேட்டிருக்கும் வரம் முறையற்ற ஒன்றாகும். அது எனது இயல்பான பாதையிலிருந்து விலகிச் செல்லுமாறு கோருவதாகும். தேவேந்திரன், சந்திரன் மற்றும் யமன் ஆகியோராலும் கூட என்னை எனது சரியான பாதையிலிருந்து விலக்கி தவறான பாதையில் ஓடச் செய்ய இயலாது. அன்பார்ந்த மகனே, இவ்வுலகில் பெறுவதற்கு எத்துணை அரியதாக இருந்தாலும் சரி, வேறொரு வரத்தை என்னிடம் கேட்பாய். மார்க்கண்டேய முனிவர் தொடர்ந்து கூறினார். திவ்ய நதியான நர்மதை நதியின் இந்த சொற்களை கேட்டதும் வியாசமா முனிவர் மயக்கமுற்று வீழ்ந்தார். எனது கடுமையான முயற்சி அனைத்தும் வீணாகிவிட்டதே என்று எண்ணியவாறே அவர் தரையில் சாய்ந்தார். மலைகள், காடுகள் மற்றும் பூங்காக்கள் சூழ்ந்த முழு பூமியும் நடுநடுங்கியது. வியாசமா முனிவர் மயக்கமுற்று வீழ்ந்ததை கண்டதும் தேவேந்திரன், வாசவன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் பெருங்குரல் எடுத்து புலம்பியவாறே ஆயிரக்கணக்கில் அங்கே திரண்டு வந்தனர். வேதங்களை முறைப்படுத்தி தொகுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த வியாசமா முனிவரை அவர்கள் மெல்ல தூக்கி எடுத்தனர். அவர்கள் நர்மதை நதியை கண்டு, சிறந்த நதியை, இவர் தனக்காக அல்லாமல் அந்தணர்களின் நலனுக்காகவே இத்துணை துன்பங்களையும் சுமக்கிறார். பசுக்களின் நலனுக்காகவும் அந்தணர்களின் நலனுக்காகவும் இவர் இக்கணமே தன் உயிரை துறக்கவும் துணிந்திருப்பார் என்று கூறினர். இவ்வாறு பிரம்மதேவனை முன்னிறுத்திய சிறந்த தேவர்கள் அனைவரும் நர்மதை நதியிடம் எடுத்துரைத்தனர். அதனை கேட்டு அச்சமுற்ற ரேவா நதி தனது நீரை கொண்டு வியாசமா முனிவரின் மீது தெளித்ததுடன் குளிர்ந்த காற்று வீசும் பல தென்றல்களை கொண்டு அவருக்கு விசிறி ஆற்றியது. மீண்டும் உணர்வு பெற்ற சத்தியவதியின் மைந்தர் தேவர்களுக்கு பணிந்து வணங்கி அந்த நதியிடம் பின்வருமாறு கூறலானார். வியாசமா முனிவர் கூறினார். அனைத்து தீர்த்தங்களும் தங்களை சரணடைந்தோருக்கு
நற்பலன்கள் கிட்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளன. ஆயினும் தெய்வீக நதியே, என் நற்பேற்றின் குறைவால் நான் கொண்டிருந்த புண்ணிய நோக்கம் மக்களுக்கு பயன்படாத காட்டு மலர்களைப் போலவே வீணாகிவிட்டது. நர்மதை நதி கூறினாள், பெருமதிப்பிற்குரிய முனிவரே, இப்பூ உலகின் மேற்பரப்பில் எவ்விடத்திற்கு என்னை அழைத்து செல்ல நீங்கள் எண்ணினாலும் விரும்பினாலும், நீங்கள் கரத்தில் தண்டை ஏந்தி விந்திய மலையுடன் இணைந்து முன்னேறி செல்லும் போது நான் உங்கள் பாதையை தொடர்ந்து உமக்கு பின்னாலேயே நெருக்கமாக வருவேன். மார்க்கண்டேய முனிவர் கூறினார். இவ்வாறு கூறப்பட்டதும் சத்தியவதியின் மைந்தரும் பேரொளி பொருந்தியவருமான வியாசமா முனிவர் அந்த சிறந்த நதியை தெற்கு திசையில் ஓடுமாறு செய்தார். அவரது தவச்சாலையின் அருகே தண்டத்தை ஏந்தியிருந்த அந்த பேரொளி மிக்க முனிவர் ஒரு ஹூங்கார ஒலியை, கடுமையான கர்ஜனையை எழுப்பினார். வியாசமா முனிவரின் அந்த ஹூங்கார ஒலியை கேட்டு அஞ்சிய ருத்ரனாரின் மகள் நதி அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். அவர் தனது தண்டை கொண்டு செல்லும் பாதையை சுட்டி காட்டினார். அந்த இடத்தில் அந்த தெய்வீக நதி உயிர் பெற்று பாய்ந்தோடியது. தேவேந்திரனை தலைவனாக கொண்ட தேவர்கள் அந்த தெய்வீக நதி வியாசமா முனிவர் காட்டிய பாதையிலேயே செல்வதை கண்டனர். அதை கண்ட தேவர்களும் கிண்ணறர்களும் இணைந்து நதியின் மீது மலர் மாறி பொழிந்தனர். பராசர முனிவரை தலைவராக கொண்ட அந்த அந்தணர்கள் அனைவரும் மகிழ்ச்சியால் மலர்ந்த விழிகளுடன் பேருவகை அடைந்தனர். அவர்கள் வியாசமா முனிவரை கண்டு இவ்வாறு கூறினர். அன்பு மகனே, நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை எங்களுக்கு கூறுங்கள். உங்கள் இந்த செயல் எங்களை அளவற்ற மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிட்டது. வியாசமா முனிவர் கூறினார். கடுமையான தவங்களை மேற்கொள்வதும் பெரும் நன்மைகளை தரக்கூடிய தானங்களை செய்வதும் ஆகிய செயல்களின் வாயிலாக சான்றோர்களின் மகிழ்ச்சிக்கு உகந்த காரியங்களையே மனிதர்கள் செய்ய வேண்டும். உங்களை போன்ற பெரும் பேறு பெற்றவர்கள் என் மீது பிரியம் கொண்டு என்னை ஆசீர்வதிக்க திருவுள்ளம் கொண்டு இருப்பீர்களாயின் உங்கள் அனைவரும் எவ்வித தயக்கமும் இன்றி எனது தவச்சாலையிலேயே தங்கி இருக்க வேண்டும். பராசரரை முதன்மை விருந்தினராக கொண்டு உங்கள் அனைவரும் எனது விருந்தோம்பலை ஏற்று அருள வேண்டும். எனது விருந்தோம்பலானது கீரை வகைகளையும் இலைகளையும் ரேவாமிருத்தம், ரேவா நதியின் அமுதமயமான நீர் கலந்த நீரையும் மட்டுமே கொண்ட எளிய உணவாகவே அமையும். ரேவா நதியின் வடகரையில் அமைந்துள்ள எனது தவச்சாலையிலேயே உங்கள் அனைவரும் தங்கியிருங்கள். மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அந்த சிறந்த அந்தணர்கள் அனைவரும் புனித நீராடல், நீர்க்கடன் செலுத்துதல் மற்றும் நித்திய கர்மாக்கள், தினசரி செய்ய வேண்டிய சடங்குகள் ஆகியவற்றை முறைப்படி நிறைவேற்றினர். அதன் பின்னர் அவர்கள் வியாசகுண்டம் என்னும் இடத்திற்கு சென்று புனிதமான அக்னியில் ஸ்ரீபலங்களையும் விளாம்பழங்களையும் வில்வ இலைகளையும் இட்டு ஹோமம் வளர்த்தனர். 1000க்கும் மேற்பட்ட முனிவர்கள் அந்த புனித அக்னியில் ஹோமத்தை நிறைவேற்றினர். அவர்கள் கௌதமர், பிருகு, மாண்டவியர், நாரத மாமுனிவர், லோமசர், பராசரர், சங்கர், கௌசிகர், முனிவர், சியபனர், பிப்லாதர், வசிஷ்டர், பெரும் தபசியான நச்சிகேதர், விஸ்வாமித்திரர், அகத்தியர், உத்தாலகர், யமன், சாண்டில்யர், ஜெய்மினி, கண்பர், யாக்ஞவல்கியர், உசனஸ், ஆங்கிரஸ், சதானந்தர், ததீசி, தட்சர், பரதர், கபிலர், காலவர், ஜெய்கேஷவ்யர், தட்சர், பரதர், முத்கலர், பெரும் பேரொளி கொண்ட வாத்சியாயனர், சாம்வர்த்தகர், சக்தி, ஜாதுகர்ணியர், பரத்வாஜர், வாலகில்யர், அருணி ஆகியோர் ஆவர். அவர்கள் தங்கள் கரங்களில் அச்சமாலை, ஜபமாலையை ஏந்தியிருந்தனர். மேலும் அவர்கள் ஆழ்ந்த தியான நிலையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த அந்தணர்கள் அனைவரும் சரீரத்துடன் முழுமையான மன ஒருமைப்பாட்டுடன் ஹோம வழிபாட்டை செய்தனர். அதன் விளைவாக நோய்களை போக்கி முக்தியை அருளும் ஒரு சிவலிங்கம் அங்கே தோன்றி எழுந்தது. பிரிவற்ற தன்மையுடைய அந்த பரம்பொருளை கண்டதும் வியாசமா முனிவர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். சிறந்த அந்தணர்கள் மங்கள வாழ்த்துக்களை கூறினர். 3 விழிகளை கொண்ட அந்த பரமனை தரிசித்த வியாசமா முனிவர் தன் 8 அங்கங்களும் தரையில் படுமாறு சாஷ்டாங்கமாக பணிந்து வணங்கினார்.
பின்னர் அந்த அந்தணர்களுக்கு கீரைகள், கிழங்குகள் மற்றும் பழங்களை அளித்து பணிவுடன் உபசரித்தார். முதலில் பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு உணவளித்த பின்னர் அந்த அந்தணர்கள் அனைவருக்கும் முறைப்படி உணவு பரிமாறப்பட்டது. பாண்டுவின் மைந்தனே, புனிதமான ஆசிகளை வழங்கிய பின்னர் அந்த அந்தணர்கள் அங்கிருந்து விடைபெற்று சென்றனர். அன்று முதல் கற்றறிந்த சான்றோர்களால் அந்த தீர்த்தம் வியாச தீர்த்தம் என்றே அழைக்கப்பட்டு வருகிறது. யுதிஷ்டிர மாமன்னர் கூறினார், வியாச தீர்த்தத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் புண்ணிய செயல்கள் எவை எவையோ அவற்றை முழுமையாக எனக்கு எடுத்துரைப்பீராக. எந்தெந்த காலங்களில் நீராடுதல், ஸ்நானம் செய்தல், தானம் மற்றும் பிற வழிபாட்டு சடங்குகளை செய்வது மிகுந்த நற்பயனை தரும். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், பாண்டுவின் மைந்தனே, உன் சகோதரர்கள் சூழ அனைத்தையும் நான் உனக்கு விரிவாக எடுத்துரைப்பேன். கார்த்திகை மாதத்தின் வளர்பிறை 14ஆம் நாளில் ஒருவன் விரதம் இருக்க வேண்டும். தூய்மையை கடைபிடித்தும் ஐம்புலன்களை கடைபிடித்தும் அவன் இரவில் மிகுந்த பக்தியுடன் விழித்திருக்க வேண்டும். அவன் இறைவனை தேன், பால், நெய், கல்கண்டு கலந்த தயிர் மற்றும் இறுதியாக குசப்புல்லின் வழியாக ஊற்றப்படும் நீரை கொண்டு பக்தியுடன் அபிஷேகம் செய்ய வேண்டும். பின்னர் அவன் பரமேஸ்வரனுக்கு நறுமணம் கமழும் சந்தன கலவையை சாற்ற வேண்டும். அதன் பின்னர் அவன் நறுமண மலர்கள் மற்றும் வில்வ இலைகளை கொண்டும் முசுகுந்தம், குசம், ஜாதி, உன்மத்தமுனி போன்ற பல்வேறு மலர்கள் மற்றும் அந்தந்த பருவத்திற்குரிய பிற மலர்களை கொண்டும் இறைவனை வழிபட வேண்டும். சிறந்த தெய்வமான த்விபேஸ்வரனை அவன் மிகுந்த பக்தியுடன் ஆராதிக்க வேண்டும். கரும்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட வெல்லத்தை படைப்பதன் மூலம் பரமேஸ்வரன் மகிழ்கிறார். 8 கடுகுகளை, வெள்ள துண்டுகளை தானமாக அளிப்பதன் மூலம் பகல் பொழுதில் செய்த பாவங்கள் நீங்குகின்றன. 800 கடுகுகளை அளிப்பதன் மூலம் 1 மாத காலத்தில் செய்த பாவங்கள் நீங்குகின்றன. அதன் 2 மடங்கை அளிப்பதன் மூலம் 1 வருடத்தின் பாவங்கள் அளிக்கப்படுகின்றன. 10,000 கடுகுகளை அளிப்பதன் மூலம் பிறந்தது முதல் வாழ்நாள் முழுவதும் செய்த பாவங்கள் அனைத்தும் அளிக்கப்படுகின்றன. அதன் 2 மடங்கை அளிப்பதன் மூலம் நோய்கள் நீங்குகின்றன. அதன் 3 மடங்கை அளிப்பதன் மூலம் செல்வம் வந்து சேரும். அந்த எண்ணிக்கையில் 6 மடங்கை அளிப்பதன் மூலம் ஒருவன் பேச்சாற்றல் மிக்கவனாக திகழ்வான். அதன் 2 மடங்கை அளிப்பதன் மூலம் ஒருவன் சித்தன் என்ற நிலையை அடைவான். 10 லட்சம் கடுகுகளை தானமாக அளிப்பதன் மூலம் ருத்ரத்துவம், சிவத்தன்மை எனும் உயர்ந்த நிலை அடையப்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மாமன்னரே, பௌர்ணமி நாளில் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளின் படியும் உரிய மந்திரங்களை ஓதியபடியும் ஒருவன் பக்தியுடன் புனித நீராடலை மேற்கொள்ள வேண்டும். இந்த நீராடல் அனைத்து பாவங்களையும் அழிக்க வல்லது. வருண, ஆக்னேய அல்லது பிராமிய வகையை சார்ந்த புனித நீராடல்கள் நிலையான நன்மைகளை அளிக்க வல்லவை. விவேகம் மிக்க ஒருவன் தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் முன்னோர்களுக்கும் மனிதர்களுக்கும் உரிய முறையில் தர்ப்பணம், நீர்க்கடன் அளிக்க வேண்டும். ஒரு ரிக் மந்திரத்தை ஓதினால் அவன் முழு ரிக்வேதத்தையும் ஓதியதற்கான பலனை பெறுவான். ஒரு சாம மந்திரத்தை ஓதினால் அவன் சாம வேதத்தை ஓதியதற்கான பலனை பெறுவான். ஒரு எஜுர் மந்திரத்தை ஓதுவதன் மூலம் அவன் எஜுர் வேதத்தை ஓதியதற்கான பலனை பெறுகிறான். மேலும் காயத்ரி மந்திரத்தை ஓதுவதன் மூலம் அவன் அனைத்து வேதங்களையும் ஓதியதற்கான பலன்களை பெறுகிறான். அவன் ஏகாட்சர மந்திரத்தையோ பிரணவத்தையோ அல்லது சௌர மந்திரத்தையோ, சூரிய கடவுளை சார்ந்த அல்லது சிவபெருமானை தெய்வமாக கொண்ட மந்திரத்தையோ அல்லது துவாதசாட்சரி 12 எழுத்துக்களை கொண்டது என அறியப்படும் ஸ்ரீ வைஷ்ணவ மந்திரத்தையோ ஜபிக்க வேண்டும். அஷ்டாட்சர மந்திரத்தை, அதாவது பிரணவத்துடன் கூடிய நமோ பகவதே வாசுதேவாய எனும் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பிராமணத்துவத்திற்குரிய அனைத்து இலக்கணங்களும் பொருந்தியவர்களாய், தம் சொந்த மனைவியரிடமே பற்றுடையவர்களாய், கபடமோ அல்லது பேராசையோ அற்றவர்களாய் விளங்கும் பிராமணர்களை அவன் மிகுந்த பக்தியுடன் போற்றி வணங்க வேண்டும். பின்வரும் பிராமணர்கள் சார்த்தம் போன்ற நற்கர்மங்களில் இருந்து விலக்கப்பட வேண்டும். மாறுபட்ட தொழில்களை செய்பவர்கள், பாவிகள், நன்னெறியிலிருந்து வீழ்ந்தவர்கள், சூத்திரர்களுக்கு பணிவிடை செய்பவர்கள், சூத்திர பெண்ணை மனைவியாக ஏற்று கொண்டவர்கள், எவர் இல்லத்தில் எப்போதும் ஒரு விருஷலி சூத்திர பெண் வசிக்கிறாளோ அத்தகையோர், புறம் பேசுபவர்கள், தீயவர்கள், ஆசான்களையும்
பெரியவர்களையும் இகழ்பவர்கள், வேதங்களை வெறுப்பதை வழக்கமாக கொண்டவர்கள், முடிவில்லாமல் தர்க்கம் செய்பவர்கள் மற்றும் கொக்கை போன்ற வஞ்சக செயல்களை உடையவர்கள், இத்தகைய நபர்கள் சிராத்தம், தானம் மற்றும் அனைத்து விரதங்களிலும் விலக்கி வைக்கப்பட வேண்டும். காயத்ரி மந்திரத்தின் சாரத்தை மட்டுமே அறிந்திருந்தாலும் கூட மிகுந்த தன்னடக்கமுடைய ஒரு பிராமணர் சிறந்தவர் ஆவார். 4 வேதங்களையும் முழுமையாக கற்றறிந்திருந்தாலும் தன்னடக்கமற்று கண்டதையும் உட்கொண்டு எல்லாவற்றையும் விற்று பிழைக்கும் ஒருவனை விட இவரே சிறந்தவர். தகுதியுள்ள பிராமணர்களுக்கு சமைத்த உணவு மற்றும் தங்கம் ஆகியவற்றை தானமாக அளிப்பதன் மூலம் அவர்களை ஒருவன் கௌரவிக்க வேண்டும். ஒரு பிராமணருக்கு பாதணிகள், ஆடைகள், மெத்தை, குடை, இருக்கை போன்றவற்றை பக்தியுடன் தானமாக அளிப்பவன் விண்ணுலகில் கௌரவிக்கப்படுவான். உண்மையான பசுவையோ அல்லது ஜலதேனு நீர் உருவகம், கிருத்தலதேனு நெய் உருவகம், இலதேனு எள் உருவகம் போன்ற தான பொருள்களையோ அல்லது எருமை மாடுகளையோ கூட புண்ணிய தானமாக அளிக்க வேண்டும். மான் தோல், எள், நெய், கன்னி பெண் மற்றும் ஒரு நூல் புத்தகம் ஆகியவற்றை தானமாக அளிக்கும் மனிதன் அழிவற்ற விண்ணுலகத்தை பெறுவான். விண்ணுலக இன்பங்களை விரும்புகின்ற ஒருவன் நன்கு அலங்கரிக்கப்பட்ட குளம்புகளை உடைய வெள்ளி தகடு பதிக்கப்பட்ட காளை மாடுகளை உணவு, தானியங்கள் மற்றும் அன்றாட பயன்பாட்டிற்குரிய பல்வேறு பொருள்களுடன் இணைத்து தானமாக அளிக்க வேண்டும் என்று நான் ஒரு உண்மையான கூற்றை இங்கு தெரிவித்துள்ளேன். அந்த பக்தன் ஒரு தீபத்தை, கண்டத்தை அல்லது மங்களமான பூமியை, ஒரு கோவிலை அல்லது அந்த பரம்பொருளான இறைவனையே, சிவலிங்கத்தையே பக்தியுடன் குறியீட்டு ரீதியாக ஒரு நூலால் சுற்றி கட்ட வேண்டும். அந்த மனிதன் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு இணங்க பிரதட்சணம் வலம் வருதல் செய்தால் அது 7 கண்டங்களையும் வலம் வந்ததற்கு சமமான புண்ணியத்தை தரும். அதாவது 7 கடல்களால் சூழப்பட்ட ஜம்பு, பிலக்ஷ, சால்மலி, குஜ, கிரௌஞ்ச, காச மற்றும் புஷ்கர ஆகிய தீவுகள் உள்ளன. மாமன்னரே, ஒரு பக்தன் துவீபேஸ்வரர் ஆலயத்தில் ரிஷோத்தவ சர்க்கம், காளை விடும் சடங்கு எனும் வைதிக கிரியையை செய்ய வேண்டும். செந்நிறம் கொண்ட ஒரு காளையை விடுவதன் மூலம் அந்த பக்தன் மகேச லோகத்தை, சிவலோகத்தை அடைகிறான். முகம், நெற்றி மற்றும் கால்கள் சாம்பல் நிறத்துடனும் வால் மட்டும் வெண்மை நிறத்துடனும் திகழும் ஒரு காளை சொர்க்கத்திற்கு வழிகாட்டியாக வழிநடத்தி செல்பவனாக அமைகிறது. நீல நிறம் கொண்ட காளையும் இத்தகைய சிறப்பையே உடையது என்று கூறப்படுகிறது. துவீபேஸ்வரர் ஆலயத்தில் இத்தகைய அர்ப்பணிப்பை செய்யும் பக்தன் பரதகுல தோன்றலே, அந்த காளையின் உடலில் எத்தனை மயிர்கால்கள் உள்ளனவோ அத்தகைய ஆண்டுகள் சொர்க்கத்தில் இன்புற்று வாழ்வான். வியாச தீர்த்தத்தின் மகிமையா அந்த பக்தன் முறையே சூரிய பகவான், சங்கரர், விரிஞ்சி, பிரம்மதேவர் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆகியோரின் லோகங்களுக்கு சென்று அங்குள்ள இன்பங்களை தன் விருப்பம் போல அனுபவிக்கிறான். அதன் பின் அந்த பக்தன் ஒரு பிராமணரையும் அவருடைய மனைவியையும் ஒருங்கே வைத்து மிகுந்த பக்தியுடன் கௌரவிக்க வேண்டும். அந்த பிராமணருக்கு வெண்மை மற்றும் சிவப்பு நிற ஆடைகளை அன்பளிப்பாக வழங்கப்பட வேண்டும். அந்த தம்பதியினரே பிரதட்சணம் வலம் வரும்போது இந்த அகிலத்தின் குருவானவர் என் மீது பிரியமுற்று அருள் புரிவாராக என்னும் மந்திரத்தை ஓத வேண்டும். இவ்வுலகிலோ அல்லது மறு உலகிலோ ஒரு பிராமணருக்கு இணையான வேறொரு உறவினர் எவரும் இல்லை. யமலோகத்தின் மிக கொடூரமான பகுதிக்குள் வீழ்ந்து விடாமல் ஒருவனை காப்பவர் அந்த பிராமணரே ஆவார். இதிகாசங்கள் மற்றும் புராணங்களில் தேர்ச்சி பெற்றவரும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தரும் தன் 5 புலன்களை அடக்கியவரும் குறிப்பாக சாமவேதத்தில் முழு புலமை பெற்றவருமான ஒரு பிராமணரை அந்த பக்தன் மிகுந்த பக்தியுடன் ஆராதிக்க வேண்டும். மக்கள் தங்கள் இல்லங்களிலேயே இருந்து கொண்டு துவீபேஸ்வரரை பக்தியுடன் நினைத்தாலே போதும், எண்ணிக்கொண்டாலே போதும், துயரம், இழப்பு அல்லது பாவம் ஆகிய எதுவும் அவர்களை துன்புறுத்தலாகாது. முதற்கண் அந்த பக்தன் சித்தேஸ்வர லிங்கத்தை ஆராதிக்க வேண்டும். மக்கள் தங்கள் இல்லங்களிலேயே இருந்து கொண்டு துவீபேஸ்வரரை பக்தியுடன் நினைத்தாலே போதும்,
துயரம், இழப்பு அல்லது பாவம் ஆகிய எதுவும் இவர்களை துன்புறுத்தாது. முதற்கண் அந்த பக்தன் சித்தேஸ்வர லிங்கத்தை ஆராதிக்க வேண்டும். அதன் பின்னர் சத்தியவதியின் திருமகனான புகழ்பெற்ற வியாசமா முனிவர் சித்தர் நிலையை அடைந்த அந்த திருத்தலத்தை ஆராதிக்க வேண்டும். இந்த லிங்கத்தை ஆராதித்ததன் மூலமாகவே மிகுந்த அறிவு கூர்மை கொண்ட தாரா சர்ப்பம் எனும் நாகம் சித்தர் நிலையை அடைந்தது. மன்னரே, எவரொருவர் அந்த தீர்த்தத்தில் தன் உயிரை துறக்கின்றாரோ அவர் சூரிய மண்டலத்தை ஊடுருவி சென்று சிவபெருமானின் சன்னதியை அடைகிறார். அந்த தீர்த்தத்தில் உயிரை துறப்பதன் மூலம் அடையப்படும் கதி இலக்கு பின்வருமாறு மாறுபடுகிறது. ஒரு பக்தன் அங்குள்ள நீரில் மூழ்கி உயிர் துறந்தால் அவர் சிவலோகத்தில் 7000 ஆண்டுகள் வாழ்கிறார். அவர் தீயில் தன்னை ஆகுதியாக்கிக் கொண்டால் அவர் மறு உலகில் 11,000 ஆண்டுகள் வாழ்கிறார். அவர் ஒரு செங்குத்து பாறையிலிருந்து விழுந்து உயிர் துறந்தால் மறு உலகில் அவர் ஒரு பெரும் போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்தால் சிவலோகத்தில் 60,000 ஆண்டுகள் வாழ்கிறார். அவர் ஒரு பசுவின் தாக்குதலால் உயிர் துறந்தால் சிவலோகத்தில் 80,000 ஆண்டுகள் வாழ்கிறார். பரதகுல தோன்றலே, அவர் உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறந்தால் அவர் அடையும் கதி நித்தியமானதாக முடிவற்றதாக இருக்கும். உண்ணா நோன்பானது பிராயோபவேசமாகும். ஒருவன் தன் குடும்பத்தின் வாரிசாக காற்று வடிவில் அங்கு வந்து சேரும்போது அவனது தந்தை, பாட்டன் மற்றும் முப்பாட்டன் ஆகியோர் அவனை ஆவலுடன் நோக்குகின்றனர். அவர்கள் இவ்வாறு ஏக்கத்துடன் சிந்திக்கின்றனர்: தனது குடும்பத்தில் பிறந்த எத்தகைய புதல்வன் ஒருவன் கார்த்திகை அல்லது வைகாசி மாதங்களில் பௌர்ணமி நாளில் கூட அந்த தீர்த்தத்திற்கு வந்து எமக்காக எள்ளும் நீரும் கலந்த தர்ப்பணத்தை சமர்ப்பிக்கப் போகின்றான். அந்த தீர்த்தத்தை அடைக்கலமாக பற்றுவதன் மூலம் நாம் ஸ்வர்க்க இன்பங்களை அடைவோம். இவ்வாறு சிறப்புமிக்க த்வீபேஸ்வரர் குறித்த விபரங்கள் உங்களுக்கு முழுமையாக எடுத்துரைக்கப்பட்டன. எவர் ஒருவர் இதனை பெரும் பக்தியுடன் வாசிக்கிறாரோ அல்லது உரிய கவனத்துடன் செவிமடுக்கிறாரோ அவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். அவர் சிவபெருமானின் அரண்மனையில் பேரின்பத்துடன் மகிழ்ந்திருப்பார். அனைத்து தீர்த்தங்களிலும் உள்ள உஷர எனப்படும் அரிசு நிலங்கள் சிறந்த முனிவர்களால் படைக்கப்பட்டவையாகும். சிறந்த மன்னரே, வியாச தீர்த்தம் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி தரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. 97ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.